சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு நந்தா? பாஸ் என்ன சொன்னாரு? அதெல்லாம் லீவ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? லீவுக்கு ஓகே சொல்லிட்டாரா? ஆமா, பின்ன கேட்டது யாரு? ஓகே சொல்லிதானே ஆகணும். அப்போ வர சாட்டர்டேல இருந்து நம்ம எல்லாருக்கும் 2 நாள் லீவா? அப்படி இல்ல, லீவு உடனே ஓகே ஆகல. என்ன நந்தா குழப்புற? ஆக்சுவலா பாஸ் என்ன சொன்னாருன்னா, இப்போ பண்ற புது ப்ராஜெக்ட் ஓகே ஆகுற வரைக்கும் வழக்கம் போல வேலை பாருங்க, 3 மாசத்துல அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாரத்துல 5 நாள் வேலை பார்த்தா போதும்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்ப இன்னும் 3 மாசத்துக்கு இப்படியே தான் ஒர்க் பண்ணுமா? அட இன்னும் 3 மாசம் தானேப்பா, பாஸ்க்காக ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துருவோம். அதுவும் கரெக்ட் தான். பாஸ் ஓகே சொன்னதே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் நந்தா. நந்தா ரொம்ப தேங்க்ஸ். உன்னாலதான் எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது. பாஸ் கிட்டே பேசி ஓகே வாங்கிட்டே, பெரிய ஆள் தான் நீ. பரவாயில்ல நந்தா, நான் கூட நீ தைரியமா பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா பாஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ அதையும் பண்ணிட்டியே. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. பேசிக்காவே நமக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணிடுவேன். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன்னா பாஸ் 5 நாளுமே லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. பாஸ் தான் கால் பண்றாரு. அப்படியா? அனாமிகா, சொல்லுங்க ரிஷி. கேபினுக்கு வர முடியுமா? அப்படியா? இதோ வரேன். பாஸ் தான் கூப்பிடுறாரு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நம்ம வேற லீவ் கொடுத்தாச்சுன்னு அடிச்சு விட்டுருக்கோம். இப்போ உண்மை தெரிஞ்சா கதை கந்தல் ஆகிருமே. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? Anamika, please come in. Take your seat.